சமாதானம் 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 வெல்கம் டு வேட்ஸ் பிரிட்ஜ் தமிழ். நான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரு சில வார்த்தைகள் ஒற்றுமையாக இருக்குது. சேம் உச்சரிப்பு, சேம் மீனிங். ஸோ இது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆஹா, 2 மொழியிலையும் எப்படி ஒரே வார்த்தை அப்படின்னு. ஸோ என்னால் எத்தனை ஒற்றுமையான வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் ஹிந்தி அண்டு தமிழில் அப்படின்னு இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இதுவரை 50 யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே சேம் வேர்ட் அண்ட் மீனிங், ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்கிற வார்த்தைகள். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. இந்த வீடியோவில் 5 வார்த்தைகள் ஹிந்தி மற்றும் தமிழில் இருக்கிற ஒரே வார்த்தைகளை பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை சமாதானம். சமாதானம்ங்கிற வார்த்தை ஹிந்திலையும் தமிழ்லையும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஹிந்தியில் சமாதான் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் சமாதானம். சமாதான், சமாதானம். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தீர்வு எட்டப்படுறது, ஒரு பிரச்சனையிலேருந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது, சொல்யூஷன். ஸோ இதான் சமாதானம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை அனுமதி. அனுமதிங்கிற வார்த்தை ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரே மாதிரியாக தான் உச்சரிக்கிறாங்க. ஹிந்தியில் அனுமதி, தமிழில் அனுமதி. ஸோ அனுமதி, அனுமதி. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பர்மிஷன், அலோவ் பண்ணுறது, அப்ரூவல் கொடுக்கறது, இது அனுமதியோட அர்த்தம். மூணாவது நம்ம பார்க்க போகிற வார்த்தை நீர். நீருங்கிற வார்த்தை ஹிந்திலையும் நீர் தான், தமிழ்லேயும் நீர். நீங்கள் ட்ரெயின்லலாம் போகும்போது ஐஆர்சிடிசியோட வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தால் அதில் எழுதியிருப்பாங்க ரயில் நீர் அப்படின்னு. ரயில்னா ட்ரெயின், நீர்னா தண்ணி. ஸோ அந்த நீருங்கிறது அங்கே தண்ணியை குறிக்கிறது. தமிழில் நீர். திருவள்ளுவர் திருக்குறள்லேயே எழுதியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. ஸோ இந்த நீருங்கிற வார்த்தை ஹிந்திலையும் நீர் தான், தமிழ்லேயும் நீர் தான். நாலாவது நம்ம பார்க்க போகிற வார்த்தை சுந்தர். சுந்தருங்கிற வார்த்தை ஹிந்திலையும் சுந்தர், தமிழ்லையும் சுந்தர். இதோட அர்த்தம் பியூட்டிஃபுல், அழகு. ஹிந்தியில் இதை சொல்லுவாங்க அபவுட் சுந்தரே, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. தமிழில் சுந்தருங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். ரொம்ப பழமையான காலங்கள்லேருந்து தேவாரம் திருவாசகம் பாடிய 4வரில் ஒருத்தர் பேர் சுந்தரர். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர். ஸோ இதுவும் ஹிந்திலையும் தமிழ்லையும் சேமாக இருக்க ஒரு வார்த்தை. கடைசியாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை சேவை. சேவைங்கிற வார்த்தை ஹிந்தியில் சேவா அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் சேவை. சேவா, சேவை. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா இ சேவை மையம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அது வட மாநிலங்களில் இ சேவா அப்படின்னு இருக்கும். சேவைனா சர்வீஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதோட வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஹிந்திலையும் தமிழ்லையும் சேமாக இருக்க வேட வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே என்னோடய கருத்து. நான் எப்படி பார்க்குறேன் இந்த 2 மொழிகளுக்குள்ள ஒற்றுமையை, இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒற்றுமையை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது தான். உங்களுக்கு எதுவும் வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாதத்திற்கும் டிஸ்கஷனுக்கும் நான் எப்போவுமே வரவேற்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.